திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென்ரிவ்யூ. ஜென்ரிவ்யூ பற்றி தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவது என்றால் அனைவருடனும் இருப்பது. உங்களை அறிவது என்பது தனியாக இருப்பது. வாய்ப்பு என்பது மழை போன்றது. மழை பெய்யும் போது நாம் நனைய வேண்டும், ஆனால் நாம் நனைய விரும்பும் போது அது இல்லை. பிறரை பற்றி உங்களிடம் சொல்பவர்கள் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வார்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை இழிவாக பார்க்கிறார்கள். கண்ணியமாக வாழுங்கள். தயிரில் மறைந்திருக்கும் நெய் தயிரை காட்டிலும் மதிப்பு வாய்ந்தது. மேலும் மனிதனிடம் மறைந்திருக்கும் நன்மை மனிதனை விட மதிப்பு மிக்கது. தண்ணீரில் படகு இருக்க வேண்டும், ஆனால் படகில் தண்ணீர் இருக்கக்கூடாது என்பது போல் வாழ்க்கையில் நினைவுகள் இருக்க வேண்டும், ஆனால் வாழ்க்கையை நினைவுகளில் கழிக்கக்கூடாது. ஒழுங்கற்ற படிப்பு, சரியான நேரத்தில் கடமையை செய்யாதது, தேவையற்ற வார்த்தைகள் உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும். விளக்கின் மதிப்பு இருளில் தெரியும், பணத்தின் மதிப்பு வறுமையில் தெரியும், குடும்பத்தின் மதிப்பு தனிமையில் தெரியும். 6 அடி மனிதனின் மதிப்பு 4 அங்குல நாக்கை பொறுத்தது. அதிர்ஷ்டத்தால் கிடைப்பது பெருமை, புத்திசாலித்தனத்தால் சம்பாதிப்பது மகிழ்ச்சி, கடின உழைப்பால் சம்பாதிப்பது திருப்தியை தரும். சண்டை என்றால் வெளியே வராது. உண்மையில் ஒருவரின் மனதில் என்ன இருக்கிறது? எல்லோரும் சிரித்து வணக்கம் சொல்ல என்ன இருக்கிறது? தேவை ஒருவருடையது, ஆனால் வாய்ப்பு இன்னொருவருடையது. அந்த கோபத்தில்தான் ஒரு மனிதனின் உண்மையான ஆளுமை வெளிப்படுகிறது. அந்த கோபத்தில்தான் மனதில் உள்ள உண்மையான உணர்வுகள் வெளிப்படுகின்றன. ஒரு நல்ல செயலை செய்யும்போது யார் சொல்வதையும் கேட்காமல் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள். ஒரு வாக்குவாதத்தில் ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஆனால் விவாதத்தில் இருவர் வெற்றி பெறுகிறார். ஏனெனில் அவர்களுக்கு இடையேயான பிணைப்பு வெற்றி பெறுகிறது. எப்பொழுதெல்லாம் அறம் கெடுக்கிறதோ அக்கிரமம் பெறுகிறதோ அந்த சமயங்களில் நான் என்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறேன். துன்மார்க்கரை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் எடுக்கிறேன். பகவத்கீதை. இன்னொரு ஆண் வேடத்தில் நடிப்பது கடினம், ஆனால் நம் பாத்திரத்தில் வாழ்வது அதைவிட கடினம். பல பிரச்சனைகள், பல அவமானங்கள், இன்னும் பல பொறுப்புகள், இதையெல்லாம் சகித்து கொண்டு நெஞ்சுறுத்தியுடன் வாழ்பவனே உண்மையான வீரன். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் வெற்றியை உங்களால் தடுக்க முடியாது. மனிதனுக்கு நேரத்தின் மதிப்பு தெரியும், பணத்தின் மதிப்பு தெரியும். சுதந்திரத்தின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். உறவின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் எவ்வளவு தெரிந்த மனிதனுக்கு மனிதனின் மதிப்பு தெரியாது. உண்மையை சொல்லி நேர்மையாக இருப்பவர்களை விட பொய் சொல்லி கவருபவர்களைத்தான் உலகம் அதிகம் நம்புகிறது. அவர்களுக்கு மதிப்பு உள்ளது. யாரேனும் மனம் புண்படும்படி பேசினால் அதற்கு மௌனமே சிறந்த பதில். ஏனென்றால் காலம்தான் நம்மை விட சிறந்த பதிலை சொல்லும். ஒவ்வொரு காயத்தையும் நினைவாக நினைப்பது ஒரு வழி. ஒவ்வொரு காயத்தையும் ஒரு பாடமாக மாற்றினால் அது ஒரு மாற்றம். முல்லை மிதிக்க கால் வழியில் அங்கேயே இருக்கக்கூடாது. இந்த முறை கவனமாக நடக்க ஆரம்பிக்க வேண்டும். நம் நலனை நாடுபவர்கள் தெரு விளக்குகள் போல. இலக்கை நமக்கு அருகில் கொண்டு வர முடியாவிட்டாலும் அதை அடைவதற்கான பாதையை விளக்குவதன் மூலம் உதவுகிறது. வாழ்வின் உண்மையை சம்பாதித்து விடு, அது நாளை உன் பிள்ளைகளுக்கு நல்லது. ஆனால் பிறர் வயிற்றில் அடித்து சம்பாதிக்காதே, அந்த பாவம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பரவும். நீங்கள் சோகமாக இருந்தால் யாரும் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்கள் உங்களிடம் வந்து உட்காருவார்கள். சகித்து கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எளிதானது. குறைகள் இல்லாத மனிதன், குறைகள் இல்லாத வாழ்க்கை யாராலும் முடியாது. முடிந்தால் மாற்ற வேண்டும், இல்லை என்றால் பயன்படுத்த வேண்டும். மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பணத்தை விட மன அமைதி முக்கியமானது. ஏனென்றால் அதை யாராலும் வாங்கவோ விற்கவோ முடியாது. உங்கள் பாதையில் ஒரு தடையாக இருந்தால் பயணத்தை நிறுத்துங்கள். நீங்கள் நடந்து செல்லும் வழியில் உங்கள் வேலையில் ஒரு தடையாக இருந்தால் வேலையை நிறுத்துங்கள். ஆனால் நீங்கள் முயற்சிக்கும் வழியை நிறுத்தாதீர்கள். கடந்த காலம் நல்லது, ஏனென்றால் அது மீண்டும் வராது. எதிர்காலம் அழகாக இருக்கிறது, ஏனென்றால் அது பிடிக்கும் என்று நாம் கற்பனை செய்கிறோம்.
நிகழ்காலம் அதை அனுபவித்தால் கடினமாக உள்ளது. யாரை பற்றியும் அதிகம் யோசிக்காதீர்கள், ஏனென்றால் அது மன அமைதியை பறிக்கிறது. எது நடந்தாலும் அது கடவுளின் முடிவு என்று எண்ணுங்கள். காலில் அடிபட்டால் பாதையில் நடக்க கற்றுக் கொடுக்கிறது. மனதில் அடிபட்டால் ஒருவருடன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. காலம் மாறுகிறதா என்று தெரியவில்லை, ஆனால் மனிதர்கள் கண்டிப்பாக மாறுகிறார்கள். எதிராக இருக்கும்போது இல்லாத போதும் அப்படியே இருக்கும். வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமென்றால் பெயரின் எழுத்துக்களை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள், வீட்டை மாற்றுங்கள், முகவரியை மாற்றுங்கள் என்று சொன்னாலும் மனதை மாற்ற யாரும் சொல்லவில்லை. புத்திசாலித்தனம் என்ற எண்ணத்தில் மற்றவர்களை ஒருபோதும் ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள், ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றிலும் சிறந்தவர். நிச்சயமாக உங்களுக்கு பாடம் கற்பிப்பார். பணம் படைத்தவர்களை அல்ல, நல்லொழுக்கம் உள்ளவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒருபோதும் சோகமான நாள் இருக்காது. செல்வத்தை விட அறம் சிறந்தது. சிலருக்கு நாம் தாங்க முடியாத வலியை ஏன் சுமக்கிறோம்? ஏனென்றால் வலியை விட அவர்களுடைய பந்தம் முக்கியமானது. மௌனம் எனக்கு புதிதல்ல, தூரம் எனக்கு பாரமல்ல, தனிமை எனக்கு சலிப்பதில்லை. அனைவரும் என் நண்பர்கள், எனக்குள் நான் இருக்கிறேன். யாரையும் அதிகம் நம்பாதே, நீ ஏமாந்து போவாய். யாருக்காகவும் நினைக்காதே, அவன் மீது சோர்ந்து போவாய். அவர்களை அதிகம் மதிக்காதே, மரியாதையை இழப்பாய். யாரிடமாவது கேள், நீ எதிரியாகி விடுவாய். முதலில் அவர்கள் என்னுடையவர்கள் என்று நினைப்பதை நிறுத்துங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இரத்தம் சிந்தாமல் எதையும் அழிக்கும் கத்தியை விட நாக்கு கூர்மையானது. மனம் வருந்தினால் இதயத்தில் இருப்பவர்களிடம் சொல்லலாம், ஆனால் மனதில் இருப்பவர்கள் வலித்தால் அந்த வலியை யாரிடம் சொல்வது? நமக்கு தேவையில்லாதவர்களை நினைத்து பயனில்லை. அவர்கள் உறவினர்களோ நண்பர்களோ. நாம் மதிப்பு தெரியாதவர்களிடம் எதை பேசினாலும், அவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் அவர்களுக்கு நம் வெளிச்சம் தெரியாது. அன்பு அல்லது நம்பிக்கை உள்ள ஒரு நபரிடம் இருங்கள், ஏனென்றால் அன்பு மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது மற்றும் நம்பிக்கை நமக்காக எதையும் செய்ய வைக்கிறது, ஆனால் செயல்பட வேண்டாம். காலத்தை விட வேகமாக மாறுபவர்களில் நாமும் இருக்கிறோம். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு எல்லோரும் நம்முடையவர்கள், இதுதான் உலகத்தின் வழி என்று நினைப்பது. துன்பம் என்பது காற்றை போன்றது, அது இல்லாத இடமில்லை. உங்களுக்கு மட்டும்தான் துன்பம் வருகிறது என்று எண்ணாதே. இன்னும் பலர் அதில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களின் கதையில் நாம் எப்பொழுதும் கெட்டவர்கள். எனவே மற்றவர்களை மகிழ்விப்பது போல் நடிப்பதை விட நாம் விரும்பியபடி வாழ்வது நல்லது. கெட்ட குணம் உள்ளவர்களை தெரிந்தால் அவர்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, அவர்களை ஒதுக்கி வையுங்கள். ஏனென்றால் நம் தோட்டத்தில் விளையும் மிளகாய் பார்த்தால் அது நெருப்பை உண்டாக்கும், ஆனால் குளிர்ச்சியை ஏற்படுத்தாது. ஒருவர் உங்களை மதிப்பதில்லை என்பதால் உங்கள் மதிப்பு குறையாது. சில நேரங்களில் இதய வலியை போக்க எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஆனால் நாம் விரும்பும் நபர்கள் நம்மிடம் அன்பாக சிறிது நேரம் பேசினால் எந்த வலியையும் பறந்து போகும். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்களை ஆறுதல் படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்களை தவிர வேறு யாரும் உங்களை நெருங்க மாட்டார்கள். உங்கள் கஷ்டங்களை பார்த்து சிரிப்பார்கள். தாம்பத்தியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை நம்பி உன்னை வணங்கும் உன் மனைவியை நீ எவ்வளவு அன்புடன் கவனித்துக் கொள்கிறாய் என்பதே உண்மையான மகத்துவம். வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத வரையில் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. இக்காலத்தில் நல்லவர்களை விட நல்லவர்களாக செயல்படுபவர்களே அதிகம். நமக்கு தேவையில் இருக்கும்போது நீங்கள் தான் எல்லாவற்றையும் சொல்வீர்கள், தேவை முடிந்ததும் எவ்வளவு சொல்வீர்கள்? உன்னிடம் வாழ ஒன்றுமில்லை என்றால் சிங்கத்தை போல வேட்டையாடு. மரத்தடியில் தனித்து வாழ், ஆனால் மனிதனுக்கு அடியில் அடிமையாக வாழாதே. உங்களுடன் தங்கியிருப்பவர்களுக்கும் விட்டு செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தங்கி இருப்பவர்களுக்கும் வெளியேறுபவர்களுக்கும் வித்தியாசம் உள்ளது. வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு 2 வழிகள். நம் பிரச்சனைகளை பிறரிடம் சொல்லக்கூடாது, பிறர் பிரச்சனையில் தலையிடக்கூடாது. உணர்வு திறன் உள்ளவர்களே அவர்களுக்கு எதிரிகள். அவர்கள் ஏமாற்றும் அளவுக்கு புத்திசாலிகள் இல்லை, அவர்கள் மறக்கும் அளவுக்கு அவர்கள் வலிமையற்றவர்கள். எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்டு
துன்பப்படுவதற்கு மட்டுமே அவர்களுக்கு தெரியும். எல்லோரிடனும் இருங்கள், எல்லோரையும் போல சிரியுங்கள், எல்லோரும் என்னுடையவர்கள் என்று நினைக்காதீர்கள். அன்புடன் நடிக்கும் மனிதன் விஷத்தை விட ஆபத்தானவன். இந்த யுகத்தில் யாருடைய சுயநலமும் அவர்களுடையது என்பதால் அதிக அன்பு, அதிகமான நம்பிக்கை யாரிடமும் வேண்டாம். அற்பமான உறவையும் கைவிடும்போது மன அமைதி கிடைக்கும். இதை புரிந்து கொள்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்க முடியும். 4 பேரை குறை சொல்லி 7 உலகங்களோடு சண்டை போட்டு கடைசியில் என்ன மிச்சம் என்று ஏங்குகிறாய். தேவைக்காக 2 படிகள் இறங்குவதில் தவறில்லை. ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லது வாய்ப்புகளை பூர்த்தி செய்ய ஒருவர் கீழே இறங்கக்கூடாது. ஆளுமை, மதிப்புகளை இழக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.